டிவிக்கே தான். எல்லாரும் ஆல்ரெடி வந்தவங்களே திருப்பி வராங்க. ஒரு 1 வருஷம் சேஞ்ச் ஆகட்டுமே! எல்லா வருஷமும் வந்தா மட்டும் என்ன பண்ண போறாங்க? வந்ததே சொன்னதே திருப்பி திருப்பி தான் சொல்றாங்க. புதுசா ஏதாவது ஒருத்தவங்க வந்து பார்க்கட்டும். அதுக்கப்புறம் அவங்க எப்படி பண்றாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நான் எப்பவுமே டிஎம்கே தான் போடுவேன். ஏன்னா, எல்லாரும் ஃப்ராடு தான். யாரும் உத்தமன் கிடையாது. உத்தமன் யாருன்னு பார்த்தா காமராஜர், கக்கன் இவங்கள சொல்லலாம். மக்களுக்காக இருந்தாங்க. மக்களுக்காக வாழ்ந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிறவங்க வந்து எப்படின்னா, தான் சேஃப்டி ஆவணும். தன்னுடைய சந்ததி சேஃப்டி ஆகணும். இப்படி தான் பார்க்குறாங்க. அதுலயும் ஏன் டிஎம்கே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, டிஎம்கே வந்தா நிறைய சலுகைகள் கிடைக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, சென்னையில நிறைய பிரிட்ஜ் எழும்பி இருக்கு. அதெல்லாம் யாரால வந்தது? மெட்ரோ ரயில் யாரால வந்தது? மருத்துவமனை யாரால வந்தது? திமுக. இப்படி பல நல்ல திட்டங்களை செய்றாங்க. ஆனா சில விரோதிங்க என்ன பண்றாங்க? அதை தப்பா மிஸ்யூஸ் பண்ணி பேரை டேமேஜ் பண்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் யார் நல்லது பண்றாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடலாம். வந்து விஜய் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா இப்போ புதிய தலைமுறைகள் நிறைய பசங்களுக்கெல்லாம் இது பண்ணுறாங்க. விஜய்க்கு வாய்ப்பு இருக்கு ஓரளவுக்கு. இப்போ இருக்க ஆட்சி வந்து பெண்களுக்கு வந்து ஸ்டாலின் ஐயா வந்து நல்லா பண்ணுறாரு. அதாமே வந்து ஆண்களுக்கும் வந்து சரியாக வந்து செய்ய மாட்டுறாரு. விலைவாசிலாம் ஏறி போயிருக்கு, தாறுமாறாக இருக்குது. பெண்களுக்கு எப்படி ஃப்ரீ பஸ் எதுக்கு தேவையில்லாத? அவங்களாம் சம்பாதிக்கிறாங்க, போகிறாங்க. எதுக்கு அவங்க எல்லா மக்களுக்கு டிக்கெட் கம்மி பண்ணி எல்லாருக்கும் பொதுவாக வந்து கம்மி பண்ணி வாங்கலாம் டிக்கெட்டை. விஜய் தான். எனக்கு அவரை பிடிக்கும். அதனால் விஜய் தான். திராவிட முன்னேற்ற கழகம் தான் வரக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க நல்லா தான் பண்ணுறாங்க. ஜிடிபி எல்லாமே தமிழ்நாட்டில் உயர்ந்து இருக்குது. அவங்களுடைய வருமானம் இன்னும் தமிழ்நாடு வருமானமும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. மக்களும் வந்து முக்கியமாக வீட்டுக்கு ஏதாவது ஒரு லேடிஸுக்கு ஒரு மகளிருக்கு ஏதாவது ஒரு திட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. மகளிருக்கு குறிப்பாக அந்த 1000 ரூபா திட்டமும் பஸ்ஸில் விடியல் பேருந்தும் அருமையாக இருக்குது. மக்கள் வந்து நல்லா தான் இருக்கிறாங்க. தேவையில்லாமல் தான் இந்த எதிர்கட்சிகள் வந்து ஏதாவது சொல்லிட்டு வரணும். அவங்களால வர முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் தான் திரும்பி வர முடியும். எனக்கு வந்து நல்ல ஆட்சி வரணும். நேர்மையாக யாராவது நடத்துகிற மாதிரி யாரும் வரணும். ஏழைகளுக்கு நல்லது செய்யணும். ஏன்னா பஞ்சம் இல்லாத ஒரு இதாக வரணும். நான் எல்லா கட்சியும் யாரையும் நான் இது பண்ணுறது கிடையாது. கலைஞர் இருந்தார், எம்ஜிஆர் இருந்தார், ஜெயலலிதா, எல்லாத்தையும் நமக்கு ஒரே வம்சம் தான். எல்லாத்துக்கும் ஓடக்கூடிய ரத்தம் ஒரே கலர் தான். அதை மாற்ற முடியாது. அதனால் வந்து எனக்கு யார் வந்தாலும் சம்மதம், நல்லது செய்யட்டும், மக்களுக்கு நல்லது செய்யட்டும். விஜய் வந்தால் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். விஜய் தான் போட்டு போனேன்னு இருக்கிறேன். இவங்க எல்லாம் வராங்க, அவங்கவுங்க காசு வாங்குறாங்க, கொள்ளடிக்கிறாங்க, கொள்ளை பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. என்ன செய்யாத இருக்கிறாங்க. எல்லாம் தான் எல்லாரும் 2 கட்சியும் மாற்றி மாற்றி செஞ்சுன்னு தாங்கிறாங்க. அதுவே இந்த டிஎம்க்கு ரொம்ப ரொம்ப அக்குறுமணம் பண்ணுது. அதுக்காக வந்து இந்த வாட்டி விஜய்க்கு போட்டாக்கா அவர் கொஞ்சம் ஏதோ நல்லதை செய்வேன்னு சொல்லிக்கிறாரு. இந்த சாராய கடைங்கள்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் நல்லதாக கொடுப்போம், மனுஷாளுங்க சாவாத அளவுக்கு செய்வேன்னு சொல்லிட்டாரு. அது மெய்யே போய் அங்கே வந்தால் தான் தெரியும். அவருக்கு போட்டால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மக்களுக்கு யார் நிறைய தொண்டுகள் செய்கிறாங்களோ அந்த இது வாய்ப்பு இருக்குது. இளைஞர்கள் ஓட்டு தான் இந்த ட்ரிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு தோணுது. புரியுதுங்களா? ஏன்னா இருக்கிற ஆட்சி வந்துட்டு நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பிளவுபடும் போது உங்களுக்கு வந்துட்டு ஓட்டுகள் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிவு எதுவுமே சொல்ல முடியாது. கூட்டணி பொறுத்து தான் அதாவது வின் பண்ணுறதை பொறுத்து நம்ம சொல்ல முடியும். விஜய்ன்றதை விட வருவாங்கன்றதை இல்லை, ஓட்டு சதவீதம் வாங்கலாம். வர்றதுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் சொல்ல முடியாது. பட் ஓட்டு ஸ்ப்ரெட் ஆகும், அவ்வளோ. யார் வந்தாலும் சரி, யாரும் நம்மளுக்கு நம்ம பொழப்பு இருந்தால் போனோம். நம்ம வண்டியில் வந்து கை வைக்க வேண்டாம். யார் வந்தாலும் ஆட்டோவில் தான் கை வைக்கிறாங்க. இந்த ராபிட்டோ, அந்த ஓலா, அதில் வந்து நாங்கள் எங்கள் வண்டி ஓட்ட முடியும். நாங்களும் எங்களுக்கும் குடும்பம் குட்டி இல்லையா? நாங்களும் வீடு வாடகை கட்ட தேவையில்லையா? எல்லாம் நாங்களும் போட்டு தான் இருக்கிறோம், போராட்டம் பண்ணி தாங்கிறாங்க. எல்லாமே அந்த தான் இருக்குது. அதுக்கு முதல் ஸ்டெப் எடுக்க சொல்லுங்கள். அதே தான், விஜய் தான் வருவார், விஜய் தான் போடும். இப்போ எல்லாமே அதில் தான் இருக்குது. அதெல்லாம் மாற்றம் கிடையாது. என்னன்னா அந்த ஊழல் பண்ணுறதுனால தான். என்னென்னா மக்கள் தான் தெரியுதா, மக்களுக்கு தெரியாமையா இருக்குது, எல்லாம் தெரியும். நிறைய சட்டமன்ற தேர்தல் ஸ்டாலின் தான். இவங்க பண்ணுற குழப்பத்தில் எல்லாமே அப்படி தான் இருக்குது. அவங்க இதில் அடி பிரச்சனை, ஜனதா கூட முக்கியமாக சேர்ந்ததுனால இவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. இபிஎஸ்க்கெல்லாம் ஸ்டாலினுக்கு தான் வாய்ப்பு. எடப்பாடியார் ஆட்சி தான் வரும். இல்லை, ஏற்கனவே இருந்த டைமில் அவர் பண்ண இது நல்லா பண்ணியிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் எல்லாமே விலை ஏறி இருக்குது. இவி பில்லுலேருந்து வரியிலேருந்து எல்லாமே ஏற்றி மக்களுக்கு அவங்க ஒரு ஷோ ஆட்சி தான் நடத்திட்டு இருக்காங்க. வாய் சாவடால் தான் இருக்கண்டி எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கலை. மக்கள் பிரச்சனை நிறைய இருக்குது, அது இல்லாமல் இருந்தது. அதனால் எடப்பாடியாருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. மக்களாக தேர்ந்தெடுத்தால் தான் எந்த அரசும் முடிவு பண்ண முடியும். இப்போதைக்கு அரசியல்வாதியில் பார்த்தா ஸ்டாலின் இருக்கார், நெக்ஸ்ட்டு விஜய் இறங்குறாரு. ரோடு வசதி எதுவுமே கிடையாது, பார்க்குற வசதி கிடையாது. அரசியல்வாதியை அவங்க வேலையை தான் பார்க்குறாங்க. மக்கள் ஓட்டு போட்டு அதுக்கு அவங்களுக்கு தான் சுதந்திரம். யாருக்கு? அரசியல்வாதி. எங்களை மாதிரி மக்களுக்கு சுதந்திரம் கிடையாது. இந்த அரசை விட இந்த அரசு நல்லா பண்ணிட்டு இருக்குல்ல. மக்களுக்கு கல்விக்கு, மருத்துவத்துக்கு, பெண்களுக்கு இடஒதுக்கீடு எல்லாமே
ரொம்ப பண்ணின்னு தான் இருக்கேன். குறைபாடுகள் இருக்கும், எந்த கட்சியிலையும் குறைபாடு இருக்கும். நிறைவான எது நன்மை இருக்கோ அது மக்களை போய் சேருதுன்னா அது இந்த கட்சி தான், இந்த ஆட்சி தான் வரும் மறுபடியும். அதில் எந்த மாற்றம் இல்லை. பிஜேபி வரணும். இருக்கிறதுலே ஊழல் இல்லாத கொஞ்சம் இது வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு இல்லைனாலும் அடுத்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் கண்டிப்பாக வரும். தலைவர் ஸ்டாலின் ஐயா தான் வருவார். இல்லை, நாங்கள் எங்களுக்கு வந்து தூங்கும்போது எழுப்புனாலும் வந்து அவர் நினைப்பு தான். தலைவர் கலைஞர், அதுக்கு அடுத்தது இவர். எடப்பாடி பழனிசாமி வருவாருன்ட்டு என்னோட நம்பிக்கை. இது நம்பிக்கை தான், இது தீர்மானம்லாம் கிடையாது, முடிவுன்னு இல்லை, என்னுடைய நம்பிக்கை அது. கன்ஃபார்ம். ஆமாம், அவர் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். கன்ஃபார்ம். இப்போ இவங்க ஆட்சி நடக்குது, அவர் வந்தால் நல்லா இருக்குன்ட்டு மக்கள் நினைக்கிறாங்க, அதுதான் நான் நினைப்பேன். உண்மை அதுதான். நல்ல கூட்டணி அமைச்சா வரதுக்கு சான்சஸ் இருக்குது. டிஎம்கே வீழ்த்தலாம். நல்ல கூட்டணி அமைச்சா விஜய், எடப்பாடி, அப்புறம் மற்ற இதர கட்சிகளுக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து அமைச்சானா விஜய்க்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆட்சி நல்ல ஆட்சி தான் இருந்தாலும் கஷ்டமாக பொழப்பு அன்னாடம் தள்ளுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இதில் கொஞ்சம் டப்பாக தான் இருக்கும் எல்லாமே. எதையே நம்ம நிர்ணயமாக சொல்ல முடியாது. எல்லாரும் பல கட்சிகள் இருக்கு இல்லையா. இப்போ 2-3 கட்சிகள் புதுசாக வர வந்திருக்குது. அதில் வந்து வர்றதுனால எல்லாமே கொஞ்சம் டப்பாக தான் இருக்கும். அதை நம்ம வந்தால் முடிஞ்ச பிறகு தான் சொல்ல முடியும். புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும், மாற்றம் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் மாற்றத்தை எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. இப்போ இருக்க கவர்மெண்ட்டுக்கு பதிலாக வேற கட்சி பதவிக்கு வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு சேஞ்ச் இருக்கும் மக்களுக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்துக்கும். ஆனால் விஜய் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ புதுசாக வர போறாரு, அதனால கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. என்ன பண்ண போறாரோ நெக்ஸ்ட் அதுதான், வேற ஒன்றும் இல்லை. மக்கள் தான் முதல்ல சிந்திச்சு வாக்களிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யார் ஜெயிக்க போகிறாங்க, அந்த கருத்து கணிப்பு கேட்குறோம் இல்லையா, மக்கள் எப்போ ஜெயிப்பாங்கன்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மக்கள் சிந்திச்சு வாக்களிக்கணும். நம்ம நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம ஸ்ட்ரீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம இருக்கிற இடத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு அனலைஸ் பண்ணணும். இப்போ ரீசெண்டாக நடந்த அட்டாக் பாகிஸ்தான் அட்டாக் ஒன்று நடந்துச்சு இல்லையா, அதை பற்றி யோசிக்கணும். டர்ட்டி பாலிடிக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் ஓட்டுக்கு ₹1 காசு வாங்காமல் ஓட்டு போட்டாலே கரெக்டாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன கட்சியில் எல்லா கட்சியுமே ஓட்டுக்கு காசு கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக மக்கள் மனநிலை கண்டிப்பாக மாறினா தான் மாற்றம் வரும். மக்கள் ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாது, அதுதான் பேசிக்கே. நம்ம வந்து டெமோக்ரஸி கண்ட்ரியில் இருக்கோம், நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே மக்களோட உரிமையை மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஓட்டுக்கு காசு வாங்கிட்டா அந்த இடத்துல மக்கள் தோற்றுருவாங்க. ஸோ இவங்க ஜெயிக்கணும். எனக்கும் ஃபேமிலி பேக்ரவுண்டு அந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் மக்களுக்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்றதை பார்க்கணும். என் ஃபேமிலி மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினச்சேன்னா நான் சுயநலவாதி, அரசியல்வாதி கிடையாது. பொலிட்டிக்கல் வந்து ஒரு சர்வீஸ், புரியுதா? சர்வீஸ். அது வந்து பிஸ்னஸ் கிடையாது, டர்ட்டி பாலிடிக்ஸ் கிடையாது. நீங்கள் சொன்ன 5 கட்சியில் யார் ஓட்டுக்கு காசு கொடுக்காம இருக்காங்களோ அவங்க தான் கண்டிப்பாக வரணும்னு நான் நினைக்கிறேன்.